நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பகுதியில் இருவரை தாக்கிக் கொன்ற புலி மீண்டும் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். ஜெகதீஷ், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி அருகே பாலசுப்ரமணியம் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய 2 நபர்களை புலி தாக்கி உயிரிழந்த நிலையில் கூடலூர் ஓவேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் புலியின் அச்சத்தால் ஆட்கொல்லி புலியை விரைந்து பிடிக்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று மற்றும் இன்று வாகன பழுது பார்க்கும் சங்கம், அனைத்து ஓட்டுநர் சங்கம், அனைத்து வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கட்சிகள் சேர்ந்தவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சாலை மறியல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கூடலூர் முழுவதும் பொதுமக்கள் வேலைக்கு செல்லாமல் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இதனால் கூடலூர் நகரம் முழுவதும் வெறிச்சோடி காணப்படும் நிலையில் கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் செல்லும் முக்கிய பிரதான சாலை வழி சந்திப்பு என்பதால் வேலை நிறுத்தம், கடையடைப்பு காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் தற்போது பாதிப்படைந்து வருகின்றனர். மேலும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ஆட்கொல்லி புலியை விரைந்து பிடிக்க வேண்டும், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தொடர்ந்து வனத்துறையினர் கடந்த 7 நாட்களாக ஓவேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 80 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தியும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தியும் பிரத்யேக கூண்டுகள் வைத்து புலியை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுவரை புலி கூண்டில் சிக்காத நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தற்போது புலிகளின் நடமாட்டம் என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் குடியிருப்புகள் மற்றும் தேயிலை தோட்டங்களில் சர்வசாதாரணமாக சுற்றித் திரியும் புலிகளின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அத்திப்பாளி பகுதியில் இன்று பகல் நேரத்திலேயே புலி ஒன்று உலா வந்ததை அப்பகுதி மக்கள் கண்டுள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் தேயிலை தோட்டத்திற்குள் நின்ற புலி குடியிருப்பு அருகே நடந்து வந்த புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளும் தற்போது வெளியாகி உள்ளதால் சம்பவ இடத்தில் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக கூடலூரில் உள்ள விமலகிரி, நம்பலாக்கோட்டை பகுதிகளில் புலிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் அத்திப்பாளி பகுதியிலும் புலி நடமாட்டம் காணப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புலிகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் விரைந்து புலியை வனத்துறையினர் பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்போது அத்திப்பாளி பகுதியில் 2வது நாளாக குடியிருப்பு பகுதியில் உலா வரும் புலியை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.